கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. ஔத்தானிக உற்சவம் போதாயன சூத்திரத்துல உபனிஷ்கிராமணம் அப்படின்னு இதுக்கு பெயர். விஷ்ணு சித்தர் போதாயன சூத்திரம். அதனாலதான் உபனிஷ்கிராமணம் அப்படிங்கிற கிரியையை மெனக்கெட்டு சொல்றாரு. இங்க ஸ்ரீ பாகவதத்திலையும் அது சொல்லப்படுறது. கதாசித உத்தானிஜ கௌதுகா பிளவே ஜன்மர்ஷயோகே சமவேதயோஷிதாம் வாதித்ர கீத த்விஜமந்திரவாசகைஹி சகாரசூனோகோ அபிஷேச்சனம் சதீயே என்று சுகபிரம்ம ரிஷி பாகவதத்துல சொல்றார். உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. 42 குழிமர வரையிலும் வீட்டுக்குள்ளேயே குழந்தைய வச்சுருந்து அதுக்கு பிறகு தாயாருக்கு தீர்த்தமாட்டி குழந்தைக்கும் தீர்த்தமாட்டி ஒரு கோவிலுக்கோ அல்லது ஆச்சாரியன் சந்நிதிக்கோ ஒரு மங்களமான இடத்துக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு போகணும். அது வரையிலும் அவர் விதானத்துக்கு கீழே தான் வச்சிருப்பாளே தவிர வெளியில கொண்டு வர மாட்டா, தோஷம் படும்னு. அப்படி கொண்டு வர ஒரு நல்ல நாள், அதுக்கு தான் உத்தானம்னு பெயர். அந்த உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. அதுக்காக வேண்டி 12ஆவது நாளுங்கிறார். 12ஆவது நாள் எத்திசையும் சயமரம் கோடித்த நாற்புறங்களையும் ஜெயமரங்கள் வச்சு தோரணங்கள்லாம் காட்டி உத்தானம் செய்து உகந்தனர் ஆயனரே. இந்த குழந்தை எப்பேற்பட்டவன் செய்ய போற காரியத்தை முன்னாடியே சொல்றார். மத்த மாமலை தாங்கிய மைந்தனை. அது சும்மா படுத்துட்டு இருக்காம கையை இப்படி தூக்குறதா. சின்ன குழந்தைகள்லாம் அப்படி கையும் காயும் தூக்கிண்டு கால வெட்டு வச்சுதானே படுத்துருங்க. இது தூக்குறது. அப்ப ஒரு ஒத்தி சொல்ற, ஐயோ இது தூக்கிறத பார்த்தா மலைகையே தூக்கும் போல இருக்கு அப்படிங்கிறா. இது விளையாட்டா சொன்னது, பின்னாடி மலையை தூக்கிட போறான், கோவர்த்தன மலையை தூக்கிட போறான். அது போல அவர்கள் சொல்றாளாம். மத்த மாமலை தாங்கிய மைந்தனை கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.